ஃப்ரெண்ட்ஸ், மானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சீக்கிரமாக சொல்லி சந்தோஷப்படணும். அண்ட் இதுக்கு மேலே விஜய் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராமல் ஒன்று சேர்ந்துடணும். வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி ஆசையாக ப்ரெக்னென்சி விஷயத்தை விஜய்கிட்ட சொல்ல வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட கேட்பாங்க, வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு என்ன தான் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கீங்க? வெண்ணிலாவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். நேற்று நீங்கள் ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க பேசுகிறது அப்படியே வாய் திறந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்க, உடனே விஜய் சொல்லுவார், ப்ளீஸ் காவேரி, பொறுமையாக பேசு, பொறுமையாக தயவு செய்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. அப்போ தான் எனக்குமே வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அல்லது நீ ஏதாவது ஒன்று கோவமாக பேச, நானும் வந்துட்டு டைவர்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அது தப்பாக தான் போகுதே தவிர நான் மனசில் நினைக்கிறது எதுவுமே என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே காவேரி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ பொறுமையாகவே உங்ககிட்ட கேட்குறேன், வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனது சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ப்ளீஸ் காவேரி, எனக்கு கொஞ்சம் கேப் கொடு. அவளுக்கு இப்போ தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக குணமாயிருக்கு. நான் அவகிட்ட பேசலான்னு தான் இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, தாத்தா பாட்டி எல்லாருமே அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவளை அந்த வீட்டிலேருந்து அனுப்பலான்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஏன் காவேரி அவகிட்ட நான் சொல்லாமல் இருக்க போகிறேன்? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனதை நான் ஏன் மறைச்சி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனது மட்டும் கிடையாதுங்க, அதை விட பெரிய விஷயம் பொண்ணு நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் 3 நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படணும், என்ன நடந்துச்சுங்கிறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்கள் கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற காவேரி, என்னாச்சு? என்ன அப்படி அந்த சந்தோஷமான விஷயம்? ஹாப்பியான நியூஸ் சொல்லணுன்ற, என்னென்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பாக என் வாயால் நான் சொல்லவே மாட்டேன். எப்போ வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரீங்களோ அப்போ தான் நான் இதை சொல்ல போகிறேன் பாருங்கள். உங்ககிட்ட சொல்லாமல் தான் நான் மறைச்சி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பாவி, என்னது சொல்லாமல் மறைச்சி வைக்க போறியா? இப்போ தான் உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்லணும்னு 3 நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கண்ணில் அந்த எமோஷனை பார்க்கணும், அப்படி இப்படின்னு என்னை ஏற்றி விட்டுட்டு இப்போ சொல்ல மாட்டேன்னு சொன்னால் எப்படி காவேரி? என் மனசு எப்படி தவிக்கும்? எனக்கு நைட்டு தூக்கம் கூட வராதுடி. நீ தான் அடிக்கடி சொல்லுவியே நான் ஆர்வக்கோளாறுன்னு. ஸோ ஆர்வக்கோளாறுக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லி டிமிக்கி கொடுத்தனா எனக்கு எப்படி இருக்கும்? ப்ளீஸ் காவேரி, என் செல்ல குட்டியில் தயவு செய்து சொல்லுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் வெண்ணிலா கிட்டே எப்போ தான் நம்ம விஷயத்த சொல்ல போகிறீங்க? நீங்கள் எப்போ அந்த பொண்ணை அந்த வீட்டிலேருந்து அனுப்ப போகிறீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு காவேரி, இப்போ வெண்ணிலாவுக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. அவளுக்கு எல்லா ஞாபகங்களும் திரும்பி வந்துடுச்சு. 99.9% வந்துட்டு அவளுக்கு க்யூர் ஆகிடுச்சு. இப்போ அவளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, அவள் ரொம்ப மெமரிஸை வந்துட்டு ரீகால் பண்ணும்போது சில சமயம் வந்துட்டு அவளுக்கு மயக்கம் வந்துடுது, கிடினஸ் மாதிரி வந்துடுது. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து குணமாக்கணும். இப்போ அதுக்காக கன்சல்டேஷன் தான் டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கோம். அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவள் மாமா வீட்டில் கொண்டு போய் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு அது சரியாகணும், அவளுக்கு இது சரியாகணும், அவளுக்கு பரிபூர்ணமாக குணமாகணும், மயக்கம் சரியாகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியில் அவளுக்கு எல்லா ஞாபகங்களும் வந்து அவள் நல்லா ஆகிடுவா. எனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் வந்துட்டு சுக்குநூறாக நம்ம ஃபேமிலி தான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீயும் நானும் 100 வருஷம் நல்ல புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்து காட்டுவோம். யாரெல்லாம் அவங்க வாயால் வந்துட்டு நம்மளை கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம எப்படி கெத்தாக வாழ்கிறோன்னு மட்டும் பாரு. அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிட்டேன். சீக்கிரமாக வெண்ணிலாவை அனுப்பி விட்டுருவேன். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் காவேரி, 100 தடவை சொல்லியிருக்கேன். வெண்ணிலா வந்துட்டு ஒரு கன்சர்னால தான், ஒரு குற்ற உணர்ச்சினால தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி எந்த எமோஷ்னல் பாண்டிங்கும் வெண்ணிலா கூட எனக்கு கிடையாது. எப்போ நீ என் லைஃப்பில் வந்தியோ அன்னோட வந்துட்டு வெண்ணிலாவை சுத்தமாக நான் மறந்துட்டேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக, ஆஸ் அ வெல்விஷராக இப்போ என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணிலா இடத்துல யார் இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்கூல் மேட்டோ இல்லை காலேஜ் மேட்டுக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் கூட விஜய் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ நம்ம 2 பேர்த்தோட லைஃப் தானே அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கு. குற்ற உணர்ச்சிக்காக ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதை வளர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ எல்லார் முன்னாடி வந்துட்டு கேவலப்பட்டு நிற்கிறது, அசிங்கப்பட்டு நிற்கிறது. ஏன் அம்மானால வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர முடியாமல் கூட இருக்கும். இதெல்லாம் தேவையாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க காவேரிக்கு வாமிட்டிங் சென்சேஷன் திரும்பி வந்துடும்.
வாமிட் வர மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு வாமிட் வரதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் அதுக்கு மேலே அவங்களுக்கே முடியாது. இல்லைங்க, எனக்கு வாமிட் வருது, சுத்தமாக முடியல. என்னாச்சு காவேரி, ஏன் உனக்கு வாமிட் வருது, ஏன் நீ இவ்வளோ டயர்டாக இருக்க, பேசுகிறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜயோட பாத்ரூம்லேயே போய் வாமிட்டும் பண்ணிடுவாங்க. விஜய் தலையெல்லாம் பிடிச்சி வாமிட்டெல்லாம் எடுக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் விஜயே வந்துட்டு காவேரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டு காவேரி கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் கேட்பாரு, ஏன் வாமிட்டெல்லாம் வருது, என்ன சாப்பிட்ட, நல்லா தானே இருந்தேன், ஏன் வாமிட்டெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி விஜய் பார்த்து சிரிப்பாங்க. என்னடி நான் ஏன் வாமிட் எடுக்கிறேன்னு கேட்குறேன், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்க, என்ன காவேரி அப்படின்ற மாதிரி விஜய்க்கு அப்போவே மைல்டாக டவுட் வந்துடும். விஜய் கேட்க காவேரி சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை தாங்க நான் 2-3 நாள் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தவிச்சிட்ருக்கேன், நம்ம குழந்தை என் வயிற்றில் வளருது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு அப்படி ஒரு சந்தோஷம், வாயை ஆன்னு திறந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட காவேரியே பார்த்துட்ருப்பாரு. விஜய் எதுவுமே பேச மாட்டார். காவேரியும் விஜய் என்னாச்சு விஜய் அப்படின்ற மாதிரி விஜயை தட்டி விட, அதுக்கப்புறம் என்ன சொன்ன இப்போ காவேரி, திரும்பி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் விஜய், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 2 நாளைக்கு முன்னாடி கிட்டில் ட்ரை பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்துச்சு, டாக்டர்கிட்ட போகணும், உங்ககிட்ட சொல்லணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு என் மண்டையில் எவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்கு, நமக்கான ஒரு உயிர் வந்துட்டு என் வயிற்றில் வளருது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவார். காவேரியை கையை பிடிச்சிட்டு காவேரி கீழே உட்காந்து காவேரி காலை பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுவார். காவேரியை வந்துட்டு விஜய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ப்ளீஸ் விஜய் அழுகாதீங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காவேரி, நான் யாருமே இல்லாத அனாதையாக இவ்வளோ நாள் இருந்தேன், எனக்காக இந்த உலகத்தில் வந்துட்டு சொல்கிறதுக்குன்னு ஒரு உயிர் கூட கிடையாது, நீயுமே வந்துட்டு என் லைஃப்பில் இப்போ விலகி போகிற நிலமையில தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன் சொல்லப்போனால் தாத்தா பாட்டியை கூட வந்துட்டு என்னால் முழுசாக வந்துட்டு சொந்தம்னு சொல்லிக்க முடியாது, இப்போ அதுக்கும் மேலே எனக்கான ஒரு உயிர், என் அப்பான்னு சொல்ல போகிற ஒரு உயிர் வந்துட்டு உன் வயிற்றில் வளருதுன்னு சொல்லும்போது இதை விட சந்தோஷம் எனக்கு என்னடி வேணும், இது என்னால் நம்பவே முடியல காவேரி, நமக்கு ஒரு குழந்தையா, என்னடி சொல்கிற, நிஜமாக தான் சொல்கிறியா, இது கனவா இல்லை விளையாடுறியா எப்பவும் போல் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்த சொல்ல தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, உங்ககிட்ட நான் எமோஷ்னலாக இதை வந்துட்டு சொல்லணும், உங்கள் கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும், நீங்கள் என்னென்னலாம் பேச போகிறீங்கன்னு கேட்கணுன்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி அப்படியே தூக்கிடுவார். விஜய் தூக்கி 2-3 ரவுண்டு பயங்கரமாக சுற்றிட்டு காவேரி ரொம்ப வெக்கப்படுவாங்க. ப்ளீஸ் விஜய் என்னை இறக்கி விடுங்க ப்ளீஸ், அம்மா வந்துட போகிறாங்க, இல்லை யாருக்காவது சத்தம் கேட்டு வந்துட போகிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கீழே இறக்கி விட்டுட்டு விஜய் சொல்லுவார், இனி யாருக்கு கேட்டால் எனக்கு என்னடி, உங்கள் அம்மாவுக்கு கேட்டால் என்ன, யாருக்கு கேட்டால் எனக்கு என்ன, என் பொண்டாட்டி வயிற்றில் குழந்தை வளருது, என்னை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு உயிர் வரப்போகுது, இதை தாண்டி எனக்கு யாருக்கு நான் பதில் சொல்லணும் இனிமேல், இதுக்கு மேலே எவனாவது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பானா, காவேரி உன் பொண்டாட்டி கிடையாது, நீயும் காவேரியும் ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்தீங்க, நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு எவனாவது என்னை பார்த்து என் மூஞ்சி முன்னாடி கேட்டான், அவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எல்லார் முன்னாடி நீ சட்ட காலரை ஏற்றி விட்டுட்டு சொல்லுவேன், காவேரி என் பொண்டாட்டி, காவேரி வயிற்றில் வளருது என் குழந்தைன்னு சொல்லி, இது எவ்வளோ பெரிய விஷயம் காவேரி, ஐ லவ் யூ ஸோ மச் காவேரி, நீ என் கூட சேர்ந்து எவ்வளோ நாள் சந்தோஷமாக வாழ்ந்தியோ எனக்கு தெரியாது, அது கையை விட்டு கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்படி ஒரு கிஃப்ட்டை நீ எனக்கு கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை காவேரி, அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விஜய்க்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை காவேரி, ஐ லவ் யூ ஸோ மச் காவேரின்னு காவேரியை டைட்டாக ஹக் பண்ணி நெத்தியில் கன்னத்தில் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுவார். காவேரியும் அதே மாதிரி விஜய்க்கும் கிஸ் கொடுப்பாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் விஜய், நான் இதை எப்படி சொல்லணும், என்ன சொல்ல போகிறேன், எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்ல போகிறேன்னு கூட தெரில, பட் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு எவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு தெரியுமா அந்த கிட்ட பார்க்கும்போது, என்னடி பண்ண கிட்ட நீயே வாங்கிட்டு வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க இதெல்லாம் எனக்கு செக் பண்ணணும், எப்படி பார்க்கணுன்னு கூட தெரியல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஐடியா கேட்டு எல்லாமே போய் மெடிக்கல் ஷாப்பில் தனியாக போய் வாங்கிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி பண்ணாமல் யாராவது ஏதாவது டவுட் வந்துடுமோன்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருந்து நான் அதை கிட்டில் இருந்து பார்த்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் டபுள் கோடு பார்க்கும்போது அந்த ஒரு மொமெண்ட்டை என்னால் சத்தியமாக மறக்க முடியாது விஜய், என்னையே நான் மறந்துட்டேன், உலகத்தில் நான் என்னையே மறந்து எனக்குள்ளெல்லாம் ஒரு உயிர் வாழது பாரு, என்னை நம்பியும் ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்றதை நினச்சி அவ்வளோ பெருமைப்பட்டுக்கிட்டேன், இதை நான் எப்போ உங்ககிட்ட சொல்லுவேனோ, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க, உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் விஜய், ஐ லவ் யூ ஸோ மச் விஜய் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்ல, காவேரி என்னோடய சந்தோஷத்தை வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, டிஸ்கிரைப் பண்ணி சொல்லவே முடியாது, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீ விஜய் அனாதை இல்லை, இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது, உனக்குன்னு உன் பொண்டாட்டியும் உன் குழந்தையும் இருக்காங்கன்ற அளவுக்கு நான் பெருமையாக சொல்கிற அளவுக்கு
இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இதை உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லியே ஆகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது தாத்தா பாட்டி எவ்வளோ நல்லா கேட்டுட்ருப்பாங்க. எங்களுக்கு பேரன் பேத்தி எப்போ பெற்று கொடுப்பீங்க, பேரன் பேத்தியை வளர்த்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக நம்ம தான் அவங்கக்கிட்ட முதல்ல சொல்லணும். நீ கால் பண்ணி பேசுகிறியா காவேரி, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க எனக்கு மட்டும் வெக்கமாக இருக்காதா, நான் மட்டும் என்ன இப்படி பேச முடியும் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும், ப்ளீஸுங்க நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அம்மாட்ட சொல்கிறக்கு அக்காட்ட சொல்கிறக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதவே நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. இதில் வேறு தாத்தா பாட்டிக்கிட்ட வேறு என்ன சொல்கிறீங்க, நீங்களே சொல்லிடுங்க விஜய் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, உடனே விஜய் கால் பண்ணுவார். கால் பண்ணதுமே தாத்தா வந்துட்டு ரொம்ப ஹரிபரியாக பேசுவாங்க. தாத்தா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, விஜய் சொல்லுவார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், டேய் நீ சந்தோஷமான விஷயத்த சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ உடனே கிளம்பி இங்கே வாடா. வெண்ணிலா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வெண்ணிலா மயக்கம் போட்டு விழுந்து வாயிலேருந்து நுர மாதிரி வருதுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாங்களும் டாக்டருக்கு கால் பண்ணிட்டோம், அவரும் ஆந்தி வேலை வந்துட்டுருக்காரு. இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கா, கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு விஜய், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார் விஜய். ஃபோனை கட் பண்ணிவிட்டு காவேரி கிட்ட சொல்லுவார், வெண்ணிலாவுக்கு ஏதோ அன்கான்ஷியஸ் ஆகிட்டாலாமா, மயக்கம் போட்டு விழுந்து வாயிலெல்லாம் நுர வருதுன்னு சொல்லி தாத்தா பயப்படுறாரு. காவேரி நம்ம உடனே அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி விஜயும் காவேரி கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் கேட்டுட்டு போவாங்க காவேரி, இப்போ தாங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அடுத்தது வெண்ணிலானால ஒரு பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம லைஃப் எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு போகும்னு தெரியல. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு வெண்ணிலானால ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரியே நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ தாங்க முடிவெடுக்க போகிறீங்க, என்றைக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை என்றைக்கெல்லாம் நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு சொல்லி வரோமோ அப்போது கரெக்டாக வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வாட்டி நீங்கள் அம்மா கிட்ட பேச வரும்போதும் சரி, வெண்ணிலா வந்து இடையில குட்டையை குழப்பி விட்டதுனால தான் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து விடிச்சது அது. அதே மாதிரி நேற்றுக்கு உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லலான்னு அவ்வளோ சந்தோஷமாக கால் பண்ணும்போது கரெக்டாக வெண்ணிலா குறுக்கால வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசும்போது என் மைண்டே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஆக போகுது. நம்மளோட சந்தோஷமான மூமெண்ட்லலாம் வந்துட்டு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது வெண்ணிலா. நீங்கள் எப்போ வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவீங்க விஜய், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தை வந்ததுக்கப்புறமும் இப்படியே நடந்துட்டு இருந்தால் எமோஷ்னலாக நான் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். அந்த குழந்தைய நான் எப்படி ஹாப்பியாக வளர்க்க முடியும், நானும் ஹாப்பியாக இருக்கணும், என் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் விஜய் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு புரியுது காவேரி, நீ சொன்ன அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், வெண்ணிலாவுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும்னு. நான் இப்போ போய் பேசிவிட்டு தாத்தாக்கிட்டையும் பேசிவிட்டு உடனே கொண்டு போய் அவங்க மாமா வீட்டில் நான் வெண்ணிலாவை விட்டுறேன். வெண்ணிலாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விஜயும் ப்ராமிஸ் பண்ணுவார்.